Taste the Daily. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட 32 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்துள்ளதால் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூரில் உபரி நீராக வெளியேற்றப்படும் தண்ணீரை கொண்டு சேலம் மாவட்டத்தில் 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 வறண்ட ஏரிகளை நிரப்பும் திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்த திட்டத்தில் ஒரு பகுதி முடிவுற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் விடியா திமுக ஆட்சி திட்டப்பணிகளை கிடப்பில் போட்டது. இதனால் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் கடலில் கலந்து வீணானது. உபரி நீர் முழுவதும் வீணானதால் காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு தலைவர் வேலன் தலைமையிலான விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு மின்சார ரயில்களை இயக்க நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்த அதிமுக எம்பி CV சண்முகத்திற்கு நலச்சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து திண்டிவனத்திற்கு இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் தற்போது அவை மீண்டும் இயக்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் எம்பியுமான CV சண்முகம் ராஜ்யசபாவில் பேசினார். மேலும் நாள்தோறும் ஏராளமானோர் பயன்படுத்திய அந்த மின்சார ரயில்களை விழுப்புரம் வரை நீட்டித்து இயக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களுக்காக கோரிக்கை வைப்பதில் எப்போதுமே தயங்காத முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகத்திற்கு சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திண்டிவனம் நகர மக்களும் CV சண்முகம் எம்பிக்கு நன்றி தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மேல திருவிழாப்பட்டியில் பழங்கால சிலையை விற்பதற்காக கொண்டு சென்ற 7 பேர் போலீசில் சிக்கினர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த ராஜேந்திரன், ராஜ்குமார், விஜய், ஹரிஸ், தினேஷ், ஹரிஷ்குமார், ஜெய்சங்கர் ஆகிய 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொழுவூர் ஆற்றை துருவாரும் போது கிடைத்த சிலையை விற்பதற்காக தினேஷ் சென்றது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால பஞ்சலோகத்திலான பெருமாள் சிலை பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தலை தொடர்ந்து சிலை கடத்தும் கும்பலும் தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து கோவை வந்த விமானத்தில் 41 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். சிங்கப்பூரில் இருந்து கோவை வந்த விமானத்தில் சந்தேகத்திற்கு இடமான 2 பேரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். அவர்களது உடைமைகளை சோதனை செய்ததில் 41,75,000 ரூபாய் மதிப்புள்ள 6 தங்க கட்டிகளும் 15,30,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2 பயணிகளிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தையை மீட்ட போலீசார் குழந்தை இல்லாத காரணத்தால் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா தம்பதிக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை கடத்தப்பட்டது. இது குறித்து புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து காரியப்பட்டியை சேர்ந்த வினோதினியை கைது செய்து விசாரித்தனர். போலீசார் விசாரணையில் குழந்தை இல்லாத காரணத்தால் வெண்ணிலாவின் ஆண் குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஆண் குழந்தையை மீட்டு வெண்ணிலாவிடம் ஒப்படைத்த போலீசார் வினோதினியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சர்வதேச பூர்வகுடி பழங்குடியினர்களின் தின விழாவில் பங்கேற்க விடியா திமுக அமைச்சர்கள் தாமதமாக வந்ததால் பழங்குடியின மக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. சர்வதேச பழங்குடிகள் தினம் உதகையில் நடைபெற்றது. காலை 11 மணி அளவில் தொடங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பழங்குடியின மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்த விடியா திமுகவின் அமைச்சர்களான மா சுப்பிரமணியன் மற்றும் இளித்துறை ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் தாமதமாக பிற்பகல் 2 மணிக்கு அரங்கிற்கு வந்தனர். இதனால் வெகுநேரமாக பழங்குடியின மக்கள் பசியுடன் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. பின்னர் பொறுமை இழந்த பழங்குடியின மக்கள் அரங்கில் தயாராக இருந்த உணவுகளை தாங்களாகவே எடுத்து சாப்பிட்டனர். விடியா திமுக அமைச்சர்களின் அலட்சியத்தால் பழங்குடியின மக்கள் காலை முதல் பசியோடு காத்திருந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை மையம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில்
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டம் உதகையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்களை விடியா திமுக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதகை நகராட்சியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் இரவு நேரங்களில் சாலையில் செல்லும் மக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை செல்வோரை தாக்குவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 10வது வார்டு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் அடிக்கடி பள்ளி மாணவர்களை நாய்கள் துரத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரிப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.